ஆண்டிப்பட்டி அருகே நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் அமைந்துள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் மாநில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்களை சாலையின் 2 புறமும் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள், வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக கிராமத்தை சேர்ந்த தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சர்வே செய்ததில் வருகிற 15ஆம் தேதி ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படும் என ஒவ்வொருவருக்கும் நோட்டீஸ் நெடுஞ்சாலைத்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கிராம மக்கள் ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை ஒரே இடத்தில் வசித்து வரும் தங்களை முறையாக சர்வே கூட செய்யாமல் நெடுஞ்சாலைத்துறையின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக வெளியேற்று நினைப்பதால் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பாப்பமால்புரம் பகவதி அம்மன் கோவிலில் மழை வேண்டி சுமங்கலி மற்றும் கன்னி பெண்களின் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பாப்பமால்புரம் பகவதி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான இன்று கோவில் வளாகத்தில் 208 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. கைகளில் காப்பு கட்டி 1 வார காலம் விரதமிருந்த சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் மழை வேண்டியும், குடும்பத்தில் அமைதி வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், சமூக நல்லிணக்கம் வேண்டியும் பிரார்த்தனை செய்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பகவதி அம்மனுக்கு பால், பன்னீர், புஷ்பம், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குத்துவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் மஞ்சள், குங்குமம், மாங்கல்யம், பூ, பழம் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன. மழை வேண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல கோரிக்கைகளை வேண்டி நடைபெற்ற இந்த 208 குத்துவிளக்கு பூஜையில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இளம் தென்றல் நண்பர்கள் என்ற அமைப்பினர் தொடர்ந்து 25வது ஆண்டாக குத்துவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தியது
பொதுமக்கள் அனைவரது பாராட்டுகளையும் பெற்றது. யாருமே இந்த திருவிளக்கு பூஜையை ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் அப்படின்னு திருமணம் சீக்கிரம் நடைபெறணும். அதுபோல திருமணமான தம்பதிகளுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம். குடும்பத்தோட எல்லாருக்கும் உங்களுக்கு மஞ்சள் அரிசியில் அடிச்சிடணும். அம்பிகை திருவிழாவே இப்பொழுது சங்கல்பம் பிரார்த்தனை பண்ண போறோம். நிறைய தேசங்கள்லாம் இருக்கக்கூடிய தேசங்கள் பரிபூரண ஆசீர்வாத அனுக்கிரக சித்தியர்த்தம் மகாலட்சுமி சமேத எல்லாருமே குட்டி குட்டி பையங்களா இருக்காங்க. இப்ப எல்லாருமே பெரிய பெண்கள் கல்வி உரிமை ஊக்குவிக்கும் விதமாக செங்கல்பட்டில் நடைபெற்ற மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். செங்கல்பட்டில் கற்பக விநாயகா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பெண்கள் கல்வி உரிமை, அதன் நிலை, தடை, அதன் எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் அருகிலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த மாபெரும் மாரத்தான் போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை செங்கல்பட்டு நகர காவல் ஆய்வாளர் லட்சுமிபதி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த மாபெரும் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, பதக்கங்கள், பாராட்டு சான்றிதழ்களை ஆய்வாளர்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எல்லாரும் நல்லா பேசிட்டீங்க, சந்தோஷம். இந்த அளவுக்கு என்னைக்காவது இதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கோமா? கரெக்ட். இந்த அம்மா கையை கட்டுறாங்க. இல்லை சார், இன்னைக்கு தான் சார் காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னைக்காவது இருந்திருக்கா? யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க மரக்காணம் தர்மபுரி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மரக்காணம் தர்மபுரி வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில். இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இக்கோவிலுக்கான திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதிலிருந்து கடந்த 19 நாட்களாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு யாகங்கள், அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், மகாபாரத நிகழ்வுகளை வலியுறுத்தும் வகையிலும் தெருக்கூத்து நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக 20ஆம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். தொடர்ந்து துரியோதனை, பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும், பொதுமக்களுக்கு காப்பு கட்டி சக்தி கரகம் ஜோடித்து மரக்காணம் பூமேஸ்வரர் குளக்கரையில் இருந்து சக்தி கரக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் எதிரில் நெருப்பு குண்டத்தில் இறங்கி தீமிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர்கள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கொடியானது ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தின் முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை மறைமாவட்ட பொறியாளர் ராபின் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி மறையுரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருத்தல பங்குத்தந்தை சார்லஸ், உதவி பங்குத்தந்தை அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். தொடர்ந்து அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தல வலனாரின் வாரிசுகள் தலைவர் வலன் வினோத் சிங் மற்றும் ராஜா டென்சிங், அந்தோணி ஞானராஜ் மற்றும் இளைஞர் இளம்பெண் இயக்கத்தினர் செய்திருந்தனர். மணி அடிக்கலாமா? திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளியில் 22வது சீனியர் ஜூனியருக்கான மாநில அளவிலான ஊஷோ போட்டிகள். விழுப்புரம் மாவட்டம் கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளியில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் 22வது சீனியர் ஜூனியருக்கான மாநில அளவிலான ஊஷு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஊஷு அசோசியேஷன் மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ், பள்ளியின் பொருளாளர் நவீன்குமார், அறக்கட்டளை உறுப்பினர் அனுராக், மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். பள்ளியின் முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் அனைவரையும் வரவேற்றார். இப்போட்டியினை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் நவகோடி நாராயணன், விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளான ஜெயச்சந்திரன், ஏழுமலை, கோபிநாத், ரோதான்ஜி, வெங்கடேஷ், முருகன், ரதிதேவி ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். ஃபிட்னஸை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். அதாவது இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க சொல்றத அவங்க உடம்பு கேட்குது. அவங்க அந்த கால் இவ்வளவு தூரம் வரணும்னு சொல்றாங்க, கால் இவ்வளவு தூரம் வருது. எல்லாருமே உங்களுடைய டைம் டெலிவரி பண்ணி உங்க கோச்சஸ் சொல்றத கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரீங்க. அசோசியேஷன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், பயிற்றுனர்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும். விக்கிரவாண்டி அருகே நில பிரச்சனை தொடர்பாக பெண் ஒருவரை தாக்கிய 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கட்டாஞ்சி மேடு பகுதியை சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி காலை வேலைக்கு சென்ற நேரம் பார்த்து வீட்டில் இருந்த அவரது மனைவி விஜயலட்சுமி, அதே பகுதியை சேர்ந்த ஏழுமலை, அவரது மனைவி லட்சுமி, மகள் சுஸ்மிதா மற்றும் மணி, பாண்டியன், வெங்கடேசன் ஆகிய 6 பேரும் சேர்ந்து நிலப்பிரச்சனை தொடர்பாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தாக்குதலில் விஜயலட்சுமியின் வயிறு மற்றும் மார்பு பகுதியில் பலத்த அடிபட்டதால் மயங்கி கீழே விழுந்தார். மேலும் இதுகுறித்து அவசர அழைப்பு 100க்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்த விஜயலட்சுமி செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விஜயலட்சுமியின் கணவர் சிவக்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மறைமலை நகரில் முன்னாள் முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி சமபந்தி விருந்து நடைபெற்றது. செங்கல்பட்டு
செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MGK கோபிகண்ணன் ஏற்பாட்டில் அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடியின் பிறந்தநாளை முன்னிட்டு சக்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் 500 பேர் பங்கேற்ற சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத், நகர செயலாளர் ரவிக்குமார், இலக்கிய அணி அமைப்பாளர் வேலு என்கிற வேலாயுதம், 11வது வட்டக்கழக செயலாளர் MGK பாரதி ராஜா மற்றும் ஒன்றிய நகர கிளைக்கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கை மடிக்க வைக்கலையா நீ கையா இருக்கிற கொஞ்சம் பிள்ளை வாங்க அப்படியே பின்னால நான் இப்போ தண்ணி நான் கை விடாது பின்னால் இருந்து எடு நான் போகிறேன் வேளாண்ணா மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞரணி பெருவிழா மாநாடு நடைபெறும் இடத்தில் கட்சியின் சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு 2025 நாளை மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டிற்கு மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கி மாநாட்டை வழிநடத்த உள்ளனர். மேலும் நாளை மாநாடு நடைபெறுவதால் மாநாடு நடைபெறும் இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாகனங்கள் எங்கு நிறுத்த வேண்டும், குடிநீர் வசதி, கழிவறை வசதி, மாநாடு திடல் நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள வழித்தடங்களை குறியிட்டு காட்டுவது என பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பழனியில் போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்த ஆய்வு மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் ஏராளமான தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது. பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஒரே இடத்தில் வரவழைக்கப்பட்டு வாகன ஆய்வு நடைபெற்றது. ஆய்வின் போது பள்ளி வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக், ஒலிப்பான், உதவி சிகிச்சை பெட்டி மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்தனர். தொடர்ந்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் முறையாக சீருடை அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும், அதிவேகமாக வாகனத்தை இயக்கக்கூடாது, கட்டுப்பாட்டு கருவிகளை அகற்றிவிட்டு வாகனங்களை ஓட்டுவது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டுவது, சீட் பெல்ட் அணிந்து வாகனங்களை இயக்குவது, வாகன ஓட்டுநர் உரிமங்களை முறையாக பராமரித்து வைத்திருப்பது மற்றும் பள்ளி குழந்தைகள் வாகனங்களுக்குள் இருப்பதை மனதில் கொண்டு குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் மெதுவாக இயக்க வேண்டும் என்றும் எடுத்துக் கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பழனி தாசில்தார் பிரசன்னா, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்ரீதரன், காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பழனி பகுதியில் உள்ள 40ற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் இருந்து 100ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. உத்தரவாதம் பள்ளி குழந்தைகளுக்கும் உத்தரவாதம். இப்ப பாருங்க
பாகிஸ்தான் சதியை முறியடித்து இந்திய மக்களை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் கள்ளக்குறிச்சியில் சிவன் கோவிலில் சிறப்பு சர்வதேச சமய பிரார்த்தனையில் ஈடுபட்ட ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கிய அதிமுக கழக நிர்வாகிகள். அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பாகிஸ்தான் சதியை முறியடித்து இந்திய மக்களை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராம ஞானவேல் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி சிவன் கோவிலில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் சிறப்பு சர்வ சமய பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல், பாபு, பிரபு உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய கழக பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய ராணுவ வீரர்கள் அவயோ பக்தானாம் சக குடும்பஸ்ய சமஸ்த ஷண்மங்கல அனுகிரகானாம் விஜய வீரிய ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தே ஷண்மங்கல அனுகிரக கையில போன ஒரு கடை பொண்ணு ஒரு கடை பொண்ணு